அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். காளியின் அம்சமாகவும் கனக துர்க்கையின் வடிவமாகவும் அமர்ந்திருக்கும் தேவி இவள். இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டு தியான கோலத்தில் அமர்ந்தவாறு அருளும் அம்மனின் திருவுருவத்தை காண்போர் இறுதி வரை அந்த திவ்ய தரிசனத்தை மறக்கவே மாட்டார்கள் என்று சொல்லலாம். வான மழை போல வர மழையை அளிப்பவள் மாறி. ஊர்தோறும் வெவ்வேறு நாமங்களில் இவள் அமர்ந்திருந்தாலும் ஒற்றுமையில் ஒரே கருணை கடலாக திகழ்பவள். இதில் திண்டுக்கல் கோட்டையில் அமர்ந்திருக்கும் கோட்டை மாரியம்மன் தீராத நோயெல்லாம் தீர்த்து வைக்கும் மகா மருத்துவச்சி என்று பெயர் பெற்றவள். திண்டுக்கல் கோட்டை மாரியின் கோயில் பிரகாரம் முழுக்க உற்சாகம் ததும்பி கிடக்கிறது. வேப்பிலையும் பொற்கரகமும் வீதி விளையாடி வர 1000 கண்ணுடையாள் அலங்காரி ஓடி வருவாள். 10000 கண்ணுடையாள் பராசக்தி ஓடி வருவாள் என்ற பாடலுக்கேற்ப பக்தர்களின் வேண்டுதலுக்கு ஏற்ப அன்னை அருளாட்சி செய்து வருகிறாள். திண்டுக்கல் மாநகரின் அடையாளமாக விளங்குவது பத்மகிரி மலை. அந்த மலை மீது அமைந்த கோட்டையில் கோலாகலமாக கோயில் கொண்டு கொலுவீற்றிருக்கிறாள் கோட்டை மாரி. கோட்டை மாரி காளியின் அம்சமாகவும் கனக துர்க்கையின் வடிவமாகவும் அமர்ந்திருக்கும் தேவி இவள். கோரை பற்களுடன் இருந்தாலும் இவள் குழந்தை போன்ற மனம் கொண்டவள், குளிர் நிலவை போன்ற குளுமை கொண்டவள் என்கிறார்கள் பக்தர்கள். வேண்டியதை வேண்டும் தருணத்தில் அப்படியே அருளும் தயாபரி இவள். நல்லதை காக்கவும் தீயதை அழிக்கவும் இவள் உடுக்கை, கத்தி, வேல், சூலாயுதம், அரிவாள், வில், மணி, குங்குமக்கிண்ணம் ஏந்தி காட்சி தருகிறாள். கோட்டை மாரியம்மன் 300 ஆண்டுகளை கடந்த இந்த கோயில் திப்பு சுல்தான் காலத்தில் கட்டப்பட்டது என்கிறார்கள். ஆனால் மதுரை பாண்டிய மன்னர் 1ஆம் சடையவர்மன் குலசேகர பாண்டியர் காலத்தில் இங்கு வழிபடப்பட்ட ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி அம்மன் கோயிலே சிதைந்து போய் பிறகு மாரியம்மன் கோயிலானதாகவும் கூறப்படுகிறது. எப்படியோ இருக்கட்டும், திண்டுக்கல்லின் மகாராணியாக சாம்ராஜ்ய துர்க்கையாக அருள்கிறாள் இந்த அம்மன். விநாயகர் சன்னதி, மதுரை வீரன் சன்னதி, கருப்பண்ணசாமி சன்னதி, முனியசாமி சன்னதி, நவக்கிரக மூர்த்தியர் சன்னதிகளும் இங்கு உள்ளன. ஆடி மாத வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு பூஜைகளும் மாசி மாத விழாவும் இங்கு வெகு பிரசித்தம். மண்டகப்படி விழா, பூக்குழி விழா, தசாவதார விழா, ஊஞ்சல் உற்சவம், தெப்போற்சவம் போன்ற வைபவங்களுக்கு இங்கு சிறப்பானவை. தெப்ப திருவிழாவின் போது மாரியம்மன் சயன கோலத்தில் காட்சியளிப்பது இந்த கோயிலில் மட்டும்தான் என்பது சிறப்பு. பூக்குழி இறங்குவது, முளைப்பாரி, அங்க பிரதட்சணம், தொட்டில் கட்டுவது, உப்பு மிளகு கொட்டுவது, மலர்பந்து சாத்துதல், தீச்சட்டி ஏந்துவது, பூக்குழி இறங்குவது, கரும்பு தொட்டில் சுமப்பது, மாவிளக்கு ஏற்றுதல் என இங்கு ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நேர்த்திக்கடன்கள் அநேகம். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 9, 10, 11 ஆகிய நாட்களிலும், அக்டோபர் மாதம் 2, 3, 4 ஆகிய நாட்களிலும் காலை 6:20 மணி முதல் 6:40 மணி வரை சூரியனின் செங்கதிர்கள் மாரியம்மனின் திருமுடி மீது பட்டு கீழிறங்கி திருமுகத்தில் பணிவது சிலிர்க்க வைக்கும் ஒரு திருக்காட்சி ஆகும். கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்துக்கள் என 3 மத மக்களும் மகிழ்ந்து கொண்டாடும் மாரி இவள். திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் இவளை நேரில் தான் தரிசிக்க வேண்டும், வேண்டியதை கேட்க வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. இருந்த இடத்தில் இருந்தே இவளை ஒரு நொடி நினைத்து வணங்கினாலே போதும், ஓடி வந்து காப்பாள், ஓயாத கவலைகளை தீர்ப்பாள் என்கிறார்கள் இவள் பக்தர்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாழ்க வளமுடன், நலமுடன் அனைவரும். நன்றி.